ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கீஸ் கிச்சனில் நல்ல கிறிஸ்பியான, அதே நேரத்தில் நல்ல ஹெல்த்தியான கோதுமை மாவும் பட்டரும் வச்சு நம்ம ஒரு கிறிஸ்பியான பிஸ்கட் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணுறது, அதுக்கான அளவுகள் என்னென்ன அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த பிஸ்கட் பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு 1/4 கப் வந்து உருக்குன வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். வெண்ணெய் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும், சூடாக இருக்கக்கூடாது. அடுத்ததான் இதில் 1/2 கப் பவுடர் பண்ண சர்க்கரை, அதை சேர்த்துடலாம். சர்க்கரையோட இனிப்பு வந்து கொஞ்சம் மீடியமாக தான் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இன்னொரு 1/4 கப் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் காய்ச்சி ஆற வச்ச பசும்பால் 1/2 கப் அதை சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்ததும் அடுத்ததான் இதில் நம்ம சேர்க்க போகிறது கோதுமை மாவு. 2 கப் கோதுமை மாவை மெஷர் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம். கட்டி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சாஃப்டான டோவை நம்ம பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திங்க அப்படின்னா தான் எந்த அளவுக்கு உங்களுக்கு மாவு தேவை அப்படிங்கிறத பார்த்துக்க முடியும். சில கோதுமை மாவு நிறைய தண்ணி இழுக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப வாட்டரியாக இருந்ததுன்னா இன்னொரு 1/4 கப் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சில கோதுமை மாவு கொஞ்சம் தண்ணி கம்மியாக இழுக்கும். அப்படிங்கிறதுனால நம்ம சேர்த்துருக்கிற அந்த பால் வெண்ணெயோட அளவு கம்மியாக தான் தேவைப்படும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாவு வந்து கூட குறைய சேர்த்துக்கலாம். பட் ஆவரேஜாக 2 கப்ஸ் வந்து இதுக்கு தேவைப்படும். இப்போ இதை நல்லா கை வச்சு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை பிசைஞ்சு எடுத்துக்கணும். ரொம்ப ஹார்டாக இருந்ததுன்னா பிஸ்கட் ஹார்டாயிரும். ஸோ பார்த்து கரெக்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது ஒர்க் ஏரியாவில் இதை மாற்றிட்டேன். மாற்றினதுக்கப்புறமா லைட்டாக அந்த தேய்க்கிறதுலையும் வெண்ணெய் போட்டுட்டு நம்ம தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இது ரொம்ப பெரிய டோவாக இருக்கிறதுனால நம்ம 2ஆக பிரிச்சுக்கலாம். பிரிச்சுட்டு தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி விரிச்சதுக்கப்புறமா இதை வந்து உங்ககிட்ட பிஸ்கட் கட்டர், அதை குக்கி கட்டர் இருக்கும் இல்லைங்களா, அது இருந்ததுன்னா எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். என்கிட்ட அது இல்லை அப்படிங்கிறதுனால ஒரு டம்ளரை வச்சு நான் கட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதோட பதம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். இந்த அளவுக்கு மொத்தம் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா பொரிஞ்சு வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப தட்டையாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப குண்டாகவும் போட்டுறாதீங்க. இந்த அளவுக்கு போட்டிங்கன்னா தான் சரியாக வரும். இப்போ மற்ற பிஸ்கட்ஸ் எல்லாத்தையுமே இதே மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த மிச்சம் இருக்கிறதையும் அதே மாதிரி உருட்டி திரும்ப கட் பண்ணிக்கோங்க. எண்ணெயை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் சூடு பண்ணிவிட்டு நம்ம ஒன்று ஒன்றா இப்போ சேர்த்துடலாம். ரொம்ப நிறைய சேர்க்கக்கூடாது. ஒரு 3 அப்படி இல்லைன்னா ஒரு 4 மட்டும் போட்டு பொரிச்சிடுங்க. ஒரு சைடு வந்து ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். உங்களுக்கு பிஸ்கட் வந்து நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நல்லா பபுள் ஆகி மேலே வரும். 2 பக்கமும் அப்படியே திருப்பி திருப்பி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர்றது வரைக்கும் இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிஸ்கட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் அவ்வளோதாங்க. எல்லா பிஸ்கட்டும் நல்லா ஒரே மாதிரி கலர் வந்ததுக்கப்புறமா நீங்கள் இதை வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். உடனே உங்களுக்கு கிறிஸ்பியாக இருக்காது. கொஞ்சம் நேரம் ஆகணும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா தான் கிறிஸ்பியாக வரும். நம்ம சேர்த்துருக்கிற பட்டர் வந்து நல்லா மொறுமொறுப்பு கொடுக்கும். ஸோ நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். நீங்கள் கோதுமை மாவுக்கு பொதுவாக மைதா மாவு சேர்த்து பண்ணிங்கனாலும் கடையில் சாப்பிட்ற மாதிரி நல்ல டேஸ்ட்டான பட்டர் பிஸ்கட் வந்து நீங்கள் ரெடி பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் நிக்கீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த கூட இருக்கிற பெல் சிம்பிளை அழுத்திடுங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். என்னோட எல்லா வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.